அரசியல் நெறிப்படுத்தாத ஜனநாயக பண்பு இல்லாமல் வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்ட தலைவர் வைகோவுடைய மகன் துரையின் வருகைக்கு பின்னால் நான் மட்டுமல்ல, இன்றைக்கு மேடையில் தோன்றிய அத்தனை ஆளுமைகளும் அந்த இயக்கத்திலிருந்து விலகி அவர்கள் வெளியேற்றப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. என் மீது ஒரு அபாண்டமான ஒரு களங்கத்தை சுமைத்து பொது வாழ்க்கையிலிருந்தே என்னை துரைத்தடிக்கின்ற விதத்தில் மாத்தையா எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு அபட்டமான ஒரு பழியை என் மீது சுமத்திய போது நான் உடைந்து சிதறி உங்கள் முன்னால் நான் கண்ணீர் விட்டு அழுதேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதே வேளையில் என்னை கட்சியை விட்டு நீக்கிய போது அதை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் செங்கல்பட்டிலும் அந்த நீக்கியதற்கு பின்னால் தரப்பட்ட விளக்கத்திற்கு பின்னால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நான் தலைப்பிட்டு என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தார்கள். அதலபாதாளத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள் என்று நினைத்தார்கள். இதோ தலைநகர் சென்னையிலேயே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை அறிவித்து ஒரு மாபெரும் ஒரு விழா போன்று ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்று திராவிட இயக்கத்தின் தலை சிறந்த ஆளுமைகள் பங்கேற்று எங்களை வாழ்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு புதிய நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் பயணப்பட இருக்கின்றோம். தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பயணித்துட்டு இருக்கு. ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் அந்த கட்சி கடந்திருக்கு. இந்த சூழ்நிலை நீங்க திராவிட வெற்றி கழகம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன சார்? அதோட தொடர்புடைய கட்சி மாதிரியா? இல்லை, அவங்க தமிழக வெற்றி கழகம், நாங்கள் திராவிட வெற்றி கழகம். திராவிட வெற்றி கழகம் என்பது, திராவிடம் என்பது அதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு கர்நாடகாவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் தலைநகர் டெல்லியிலிருந்தும் திராவிட இயக்க தலைவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் திராவிடம் என்பது பரந்துபட்ட ஒன்று. அந்த பரந்துபட்ட தேசியத்தை கட்டிக்காக்க வேண்டிய கடமை, அதை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற உள்வாங்குதலின் காரணமாகத்தான், அந்த புரிதலின் காரணமாகத்தான் திராவிட இயக்க சிந்தனைகளை உள்வாங்கி நாங்கள் திராவிட வெற்றி கழகம் என்ற ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். சமீபத்தில் வந்த ஒரு 4-5 கட்சிகள், குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதே போன்று தமிழக வெற்றி கழகம், அதே போன்று நாம் தமிழர் கட்சி, அதே போன்று அம்மா முன்னேற்ற கழகம், இவை எதையிலும் திராவிடம் வரவில்லை. இது அனைத்துமே கருத்தியல் ரீதியான ஒரு எதிர்வினையாக நாங்கள் கொண்டிருந்தாலும் அந்த கருத்தியலில் நாங்கள் பயணப்படுகிறோம் என்பதற்காகத்தான் 109 ஆண்டு கால அந்த தொடர்ச்சியை, அந்த லெகசி என்று சொல்லப்படுகின்ற அந்த திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம் கொண்ட இந்த நாளில் நாங்கள் உருவாக்குவதற்கான காரணம், நாங்கள் திராவிடத்தின் அடையாளமாக தொடர்ச்சியான இந்த பயணத்தில் நிற்கப் போகிறோம் என்பதுதான் அதில் உள்ளான செய்தியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வந்து திமுக அப்படி ஆப்போசிட். சோ அதனால நீங்க இவ்வளவு தூரம் திமுகவை பத்தி நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சோ இதுக்கு மாற்றா திமுகவே ஏன் ஃபண்ட் கொடுத்து இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்க கூடாது, இயக்கத்தை வந்து அப்படி மக்கள் மனசுல வந்து ஒரு சந்தேகம் எழுவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே? இல்ல, மக்களுக்கான சந்தேகம் வருன்றதுக்கான வாய்ப்புகள் அல்ல. அப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டம் ஒருபோதும் இருக்காது. காரணம், இது எல்லாமே கருத்து ரீதியான விஷயங்கள் தான். தமிழ் தேசியம் திராவிட இயக்கத்திற்கு எதிரானது என்ற ஒரு சொல்லாடல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனை இயக்கங்களும் திராவிடம் தாங்காமல் வருகிறது. இன்றைக்கு திராவிடத்தை நோக்கிய மிகப்பெரிய கூர்மையான அம்புகள் வீசப்படுகின்ற காரணத்தினால் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே பேசி அனைவரும் சொன்னதை போன்று நாங்கள் திராவிட இயக்கத்தின் ஒட்டுமான் செடியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இது யாருக்கும் எதிரான இயக்கம் அல்ல, திராவிடத்தை காக்கின்ற இயக்கமாக இருக்கும். அதே வேளை திராவிடத்திற்கு எதிரான எந்த சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்க்கின்ற நிலையத்தில் நாங்கள் உறுதியாக நிற்போம். வாரிசுக்கு எதிராக தான் எனக்கு தெரிஞ்சு திராவிட வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா துரை வைகோ எதிர்த்து பேசப்பட்டது, துரை வைகோவுக்கு எதிராக பேசப்பட்டதனோட கருத்து தான் இப்போ வெளியே அனுப்பப்பட்டது. வாரிசுக்கு எதிராக தானே அது ஒரு காரணம். அது மட்டுமே காரணம் அல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்றவர்கள். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக நான் உதாசீனப்படுத்தப்பட்டேன். நான் சொன்னதை போன்று முல்லைப்பெரியார் அணைக்கான திரைப்படத்தை டேம் 999 சோகன் ராய் எடுக்கப்பட்ட போது அந்த திரைப்பட சுருளை, அந்த திரையரங்கத்தை உடைத்து அந்த பெட்டிகளை கொண்டு வந்து அந்த திரைப்பட சுருளையே மாலையாக போட்டவன் தலைவர் வைகோ அவர்களுக்கு. இப்படி என்னுடைய போராட்ட களங்கள் என்பது பறந்துபட்டது. சிறை வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றதாக இருந்திருக்கிறது. அதை முடக்குவதற்கு இவர்கள் மேற்கொண்ட முயற்சி, துரையினுடைய வருகையின் காரணமாக அதை முடக்கின்ற காரணத்தினால் நான் பேசக்கூடாது,
என்னிடம் யாரும் தொலைபேசியில் பேசக்கூடாது, என்னிடம் யாரும் ஃபோட்டோ புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நான் பேசினால் யாரும் கைத்தட்டக்கூடாது என்று ஒரு கண்காணிப்பு வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் நான் எங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய தோழர்களுடன் நாங்கள் புதிய பயணத்தை துவங்கியிருக்கிறோம். இது மதிமுகவுக்கு எதிரான இயக்கம் அல்ல, அதையும் நான் இப்பொழுதே சொல்கிறேன். தலைவர் வைகோ அவர்கள் நான் இப்பொழுதும் நேசிக்கிறேன் என்பதில் பொருள் இருக்கிறது. அந்த தலைவன் எனக்கான ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுத்திருக்கிறார். ஆனால் மகன் ஒரு மிகப்பெரிய இயக்க தலைவர் இன்றைக்கு இயக்கத்தின் தந்தையாக சுருங்கி போனார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. ஒரு கொள்கை இருக்குது, என்னதான் பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற நீங்க வந்து மதிமுக இருக்கிற கூட்டணியில நீங்க அங்கம் வகிக்க வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா விசிகா மாதிரி உங்களுடைய நிலைப்பாடு? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் மறுமலர்ச்சி திமுக பிரிஞ்சது. அந்த மறுமலர்ச்சி திமுகவே திமுகவில் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறார். அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்தவர் தான் அந்த மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் அண்ணன் தமீம் அன்சாரி அவர்கள். அவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிஞ்சது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 2 இயக்கங்களும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு ஆதரவு நிலையில் மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக நிற்பதில் அதில் என்ன இடர் வரப்போகுது, நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டிய களத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலையில் நாங்கள் நிற்கின்றோம். இல்லை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கின்ற நெருக்கடியை நான் அறியாதவன் அல்ல, உணராதவன் அல்ல. இப்போ ஏற்கனவே மகன் திமுகவுடைய தலைவர் அண்ணன் தலைவர் வைகோ அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார், சில சந்தர்ப்பங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை என்னை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் என்னை சந்தித்தாரானால் எங்களுக்கு எதிர்நிலை இருக்கிறவர்களை சந்தித்தன் காரணமாக நாம் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிற அந்த இயக்கம் ஒருவேளை அவங்க வெளியே போகக்கூடும். நாங்கள் அதுக்கு காரணமாக ஒருபோது இருக்க மாட்டோம். எங்களால் திராவிட முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலும் தர்ம சங்கடம் வந்துவிடக்கூடாது என்ற கரிசனம் இருக்கிறது. நாங்கள் வெளியிலிருந்து தலைவரை பார்த்துட்டு வணக்கம் பண்ணிட்டு நாங்கள் வெளியிலேருந்தே பார்த்து நாள்தோறும் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், போகிறோம். அதில் தலைவரை பார்க்க வேண்டிய விருப்பங்கள் இருந்தாலும் அது ஒரு நெருடாக போய்விடக்கூடாது என்பது நான் உணர்ந்திருக்கிறேன். ஒருவேளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மலர்மையானால் நாங்கள் உளப்பூர்வமாக இருக்கிறோம். அவரை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.